Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்கான ரெசிபி வந்து பட்டர் மில்க் சிக்கன். இந்த சிக்கன் வந்து இன்னைக்கு நம்ம அவன்ல தான் செய்ய போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு நான் ஒரு 6 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். மேலே இருக்க ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு அங்கங்கே இந்த மாதிரி கட் போட்டிருக்கேன். அப்போதான் வந்து மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். இதுக்கு 1 கப்பு தயிரில் வந்து கொஞ்சமாக நல்லா தண்ணி கலந்து திக்கான பட்டர் மில்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், மோர் மாதிரி. மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சர்க்கரை, உப்பு, மிளகுத்தூள், எண்ணெய், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க ஃபஸ்ட்டு வந்து மேரினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த சிக்கனில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக நல்லா இடித்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது வந்து இந்த மசாலாவோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ கடைசியாக வந்து நம்ம மோர் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். மோர்னால் ரொம்ப தண்ணியாக இல்லைங்க, ஜஸ்ட் 1 கப்பு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் டு 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு இதில் வந்து கலந்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். நல்லா அந்த சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த கட்ஸ்லலாம் வந்து நல்லா வந்து அப்படியே திணிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா மசாலா உள்ளே இறங்கும். மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மினிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இல்லைனா வந்து ஓவர் நைட் வச்சாலும் வந்து செம்மையாக இருக்கும். நல்ல மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். நான் இது வந்து ஓவர் நைட் மேரினேஷன் தான் பண்ணேன். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் லைனாக வந்து அடுக்கி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் ட்ரேயில் வந்து இதை வந்து டைரெக்டாகவும் வைக்கலாம், இல்லைனா வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் வைக்கலாம். இப்போ வந்து ஆயிலை வந்து மேலே எல்லா சிக்கன் பீசஸ்க்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே இல்லைன்னா வந்து கவலைப்படாதீங்க. ஒரு ப்ரஷ் வச்சு இல்லைனா ஒரு ஸ்பூன்லேயே வந்து எண்ணெயை எடுத்து மேலே வந்து இப்படி தடவி விட்டுடலாம். இப்போ இந்த ட்ரேவை டைரெக்டாக நம்ம வந்து அவனில் வைக்க வேண்டியது தான். அவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே அவனை ஒரு 10 மினிட்ஸ் வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேக்கிங் ட்ரேவை வந்து அப்படியே வந்து உள்ளே வச்சிடலாம். இதை வந்து நான் இப்போ ஒரு 30 மினிட்ஸ் வந்து டைமர் வைக்க போகிறேன். 30 மினிட்ஸில் வந்து சிக்கன் வந்து நல்லாவே ரெடி ஆகிடும். பாருங்க, குக் ஆகிட்டுருக்கு. நம்ம 30 மினிட்ஸ் வந்து டைமர் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை வந்து திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் வந்து வைக்கணும். இதை வந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போது எல்லா சிக்கனையும் வந்து நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மசாலா வந்து கொஞ்சம் வந்து இருந்ததுன்னா உங்ககிட்ட அந்த நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து மேலே வந்து தடவிடுங்க ஃபஸ்ட்டு. இதை வந்து அவனில் தான் செய்யணுமானா இல்லைங்க, நம்ம வந்து தந்தூரி சிக்கன் வந்து கடாயில் செஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து கடாயிலையும் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயிலை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் வந்து நீங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் மேலே வந்து போட்டுக்கணும். அப்படி ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து. இப்போ மறுபடி பேக் டு அவன். அவனில் திருப்பியும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது வந்து அவனில் தான் செய்யணுமானா இல்லை, நம்ம வந்து கடாயிலையும் செஞ்சுக்கலாம். நம்ம தந்தூரி சிக்கன் செஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இதையும் வந்து செய்யணும் கடாயில். நான் அந்த லிங்க்கையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அண்டு எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன். ரொம்பவே ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன்னு. பட்டர் மில்க் சிக்கன் ரோஸ்ட் வந்து தயாராகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் மின்ட் சட்னியோட சூப்பராக சாப்பிட்லாம். இந்த மின்ட் சட்னி ரெசிப்பியும் வந்து தந்தூரி சிக்கன் ரெசிப்பிலேயே வந்து இருக்கும்.
செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து தட்டி விட்டுட்டிங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.